ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எதை பார்த்துட்ருக்கீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் மாட்டுப் பொங்கல் எப்படி வச்சோன்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி நைட்டு இதேமாரி மண்ணிலேயே மேடையெல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சு எல்லாம் பொங்கல்லாம் வெத்து பொங்கல்லாம் செஞ்சு தான் சாமி கும்பிடுவோம். நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமே சாமி கும்பிடுவோம். பார்க்கவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுமாரி நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து ஒத்துமையாக சாமி கும்பிட்றது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அதேமாரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுங்க. நீங்களும் இதேமாரி உங்களுக்கு நேரம் அதேமாரி கிடைச்சா இதேமாரி சேர்ந்து உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுங்க. அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படின்ட்டு. சில பேர் அந்த சூழ்நிலையில் இருக்க மாட்டீங்க. இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. நம்ம ஃபுல்லாகவே பணம் என்ற விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதனால் நிறைய விஷயம் நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறதில்ல. நம்ம வாழ்க்கை இருக்கிற வரைக்கும்னாலும் இதேமாரி சின்ன சின்ன விஷயத்தை குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்குது. அதேமாரி எல்லாருக்கும் இருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் வீடியோ இதேமாரி தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களால் முடிஞ்ச வீடியோ நான் உங்களுக்கு நல்ல விஷயமாக தர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். பாருங்க, எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இந்த மாட்டுப் பொங்கலை கொண்டாடுறாங்கன்னு. இதை பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு. இதேமாரி எல்லார் ஊர்லேயும் கொண்டாடினீங்களான்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாட்டுக்கு அப்படியே அள்ளி போட்டு அந்த சைடுல இருக்க இன்னுமே அப்படியே கிடக்கிட்டு போறீங்க. அது ஒண்ணும் ஆகாது விடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பார்த்துங்க, கிழக்காக்க மாட்டை ஓட்டி தான் ஓட்டணும். நீங்கள் சூழமா ஓட்டி கட்டணும்.